அதிகரிக்கும் இன மத பதற்றம், அமைதி நிதானத்தை நிலைநாட்ட பாஸ் கட்சி அறைகூவல். தேர்வு அறைக்குள் உள்ளாடையில் ஐபோன் மறைத்து வைத்திருந்த மாணவி ஆசிரியர்களுக்கு எதிராக தொடுத்த வழக்கு தள்ளுபடி. பந்திங்கில் வழி கேட்பது போல் பாசாங்கு, டொயோட்டா ஹைலக்ஸ் 9500 ரிங்கிட் ரொக்கத்துடன் கம்பி நீட்டிய கொள்ளையர்கள். உலக கிண்ண காற்பந்து போட்டியை புறக்கணிக்க ஈரான் மிரட்டல். இன மத விவகாரங்கள் தொடர்பில் சட்டத்தை நாமே கையில் எடுக்கக்கூடாது, சிவக்குமார் அறிவுறுத்து. நாட்டில் அண்மைய காலமாக இன மத பதற்றம் அதிகரித்து வரும் நிலையில் அமைதியையும் பொறுப்புணர்வையும் கடைபிடிக்க வேண்டும் என பொதுமக்களுக்கு பாஸ் கட்சி அழைப்பு விடுத்துள்ளது. இந்து அமைப்புகளையும் சில முஸ்லிம் தனிநபர்களையும் தொடர்புபடுத்திய பொது விவாதங்கள் மற்றும் வாக்குவாதங்கள் குறித்து பாஸ் கவலை கொள்வதாக அதன் பொதுச் செயலாளர் டத்தோஸ்ரீ தக்கியுடின் ஹசன் இன்று வெளியிட்ட அறிக்கையில் கூறியுள்ளார். இன மத அடையாளம் மற்றும் வழிபாட்டு தலங்களை உட்படுத்திய பிரச்சினைகள் மலேசியாவின் பல்லின சமூக அமைப்பை கருத்தில் கொண்டு விவேகத்துடனும் கவனமான அணுகுமுறையுடனும் கையாளப்பட வேண்டும் என்றார் அவர். சமூகங்களுக்கிடையில் சந்தேகம், வெறுப்பு அல்லது பகையை தூண்டும் வகையில் இந்த பிரச்சினைகளை சித்தரிப்பது மிகவும் பொறுப்பற்ற செயலாகும். அது அனைத்து தரப்பினராலும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்றும் பாஸ் வலியுறுத்துவதாக அவர் தெரிவித்தார். தவிர இத்தகைய பதற்றங்களை கையாளும் போது அதிகாரிகள் விரைவாகவும் வெளிப்படையாகவும் எந்த பாரபட்சமும் இன்றி செயல்படுவது மிகவும் முக்கியம். சுருக்கமாக சொன்னால், நாட்டில் அமைதி மற்றும் ஒற்றுமையை பேணுவது அனைவரின் பொறுப்பாகும். அரசியல்வாதிகள் முதற்கொண்டு அமைப்புகள், ஊடகங்கள் வரை பொறுப்புடன் செயல்பட வேண்டும் என்றும் தக்கியுடின் கேட்டுக்கொண்டார். அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் மற்றும் ப்ரொஃபஷனல் டிப்ளோமா இன் டெக்னாலஜி மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு. ஜீரோவாக இருப்பவர்கள் ஹீரோவாக முயல வேண்டாம் என மலேசிய இந்து ஆலயங்கள் மற்றும் இந்து அமைப்புகள் பேரவையின் தலைவர் டத்தோ சிவக்குமார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளார். குறிப்பாக இன மத விவகாரங்கள் தொடர்பில் சட்டத்தை நாமே கையில் எடுத்துக் கொள்ளக்கூடாது, அதற்கென அதிகாரம் படைத்த போலீஸ் அதிகாரிகள் உள்ளன என்றார் அவர். பழையபடி 2012க்கு முன்னால் ஐஎஸ்ஏ சொல்லி ஒன்று இருந்துச்சு. அந்த மாதிரி ஒரு அக்தாவை கொண்டு வந்தால் தான் இந்த மாதிரி பிரச்சனைக்கு ஒரு தீர்வு கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா யாருக்கு என்ன செஞ்சால் விட அது கோர்ட்டில் கொண்டு போயிட்டு அவங்கள சார்ஜ் பண்ணி மறுநாள் வெளியாகிடுறாங்க, இல்லை பிடிச்சிட்டு போனாலும் மறுநாள் வெளியாகிடுறாங்க. இவங்க எல்லாரும் இந்த மத பிரச்சனை எடுத்து வந்துட்டு ஹீரோவாக பார்க்குறாங்க. ஆனால் என்னை கேட்டிங்களா, இவங்களாம் ஹீரோவில் முக்கியத்தில் இவங்களாம் ஒரு ஜீரோவாக ஆகிறதுக்காக ஹீரோவாக நடிக்கிறாங்க. இந்த நாள் எவ்வளோ பிரச்சனை நடக்குது நாட்டில், இதெல்லாம் சொல்லிவிட்டு இவங்களாம் ஒரு இதே பண்ண மாட்டேன். இவங்களை பொறுத்தது, இவங்களுக்கு தெரிஞ்சது நம்ம ஒரு இந்த பிரச்சனையை பெருசாக்கணும், இதுக்கு ஆளுங்க வேறு வழியில் நம்ம பார்க்கணும் சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் இதனால் மற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, மற்றவங்க எவ்வளோ வேதனையாக இருக்குதுன்னு சொல்லிட்டு இதை உணர மாட்டுறாங்க. அதனால அந்த அரசாங்கத்துக்கு ஒரு கோரிக்கை தான் நாங்கள் வைக்க முடியும். அதாவது இந்த மாதிரி இந்த அக்தா ஐஏசி மாதிரி இது கொண்டு வந்துட்டு அடுத்த தடவை யார் இந்த 3R இஷ்யூவை தொட்டாலும், இல்லை யார் இந்த 3R இஷ்யூவை பற்றி பேசினாலும் அவங்க எல்லாத்தையும் ரிப்போர்ட்லாம் பண்ண வேணாம், நேராக கொண்டு போயிட்டு இவங்களை கொண்டு போயிட்டு பிடிங்க. பிடிச்சோன்னா அடுத்தது ரிப்போர்ட் பண்ணிவிட்டு பிடிக்கிற மாதிரிலாம் பார்க்கணும். என்னை பொறுத்தவட்டும் இந்த ஐஏசி மாதிரி ஒரு அக்தா மீண்டும் கொண்டு வரணும். அப்படி கொண்டு வந்தால் தான் எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும். அடுத்த நேரத்தில் எது செய்யாமல் இருந்தால் கூட அவங்க ரோஷி செய்வாங்க. சட்டத்தை மீறி தனிப்பட்ட முறையில் செயல்படுவது நிலைமையை மோசமாக்கி நாட்டின் இன மத ஒற்றுமையை பாதிக்கும் என்றும் மலேசியாவின் நல்லிணக்கத்தை குலைக்கும் என்றும் அவர் எச்சரித்தார். முடிஞ்சோட நேரடியாக இந்த சட்ட மூலியமாகவே பாருங்கள். ஏன்னா கோயில் பிரச்சனையை எடுத்துக்கிட்டாலும் சரி, மற்ற எந்த பிரச்சனை இருந்தால் விட வக்கீல் மூலியமாகவே பாருங்கள். அப்படி இந்த மாதிரி ஒரு தீர்மானம் செஞ்சால் தான் நம்மளை வெளியிலேருந்து பார்க்க போது ஒரு நேர்மையான வழியிலையும் ஒரு நியாயமான வழியில் நம்ம போகிறதுக்காக உண்டாக்கணும். நம்மளை பொறுத்தவரைக்கும்
சட்டத்தை நம்ம எதையும் யாரும் கையில் எடுத்துக்கூடாது. நேற்றிரவு கோலாலம்பூரில் உள்ள ஹைதராபாத் உணவகத்தில் நடைபெற்ற நோன்பு துறப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பேசிய போது சிவகுமார் அவ்வாறு தெரிவித்தார். அந்த நிகழ்ச்சியில் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பிறநாள் நிதியுதவியும் வழங்கப்பட்டது. மலேசிய ஸ்ரீ ராமஜெயம் நலச்சங்கமான பிராமா, மஹிமா, டீம் DSK மற்றும் ஹைதராபாத் உணவகம் இணைந்து நடத்தும் வருடாந்திர நிகழ்ச்சி இதுவாகும். உங்கள் வீடுகளை ரம்யமாக மாற்றியமைக்க இன்டீரியர் டிசைன் ஐடியா வேண்டுமா? ஸ்ரீ வெற்றி ஸ்டோர் ஹவுஸ் உங்களுக்கான தேர்வு. இல்லத்தை தனித்துவமாக மாற்ற இந்திய பாரம்பரிய கலைகள் அடங்கிய பல ரகத்திலான மரச்சிற்ப வடிவமைப்புகளுக்கான ஒன் ஸ்டாப் சென்டர். உடனே அழையுங்கள் ஸ்ரீ வெற்றி ஸ்டோர் ஹவுஸ், மாசாய், ஜோஹோர். ஸ்லாங்கூர் போலீசார் 2 பெரிய போதைப்பொருள் கும்பல்களை முறியடித்து 200 கிலோகிராமுக்கு மேற்பட்ட ஷாபு மற்றும் கஞ்சா வகை போதைப் பொருட்களை பறிமுதல் செய்துள்ளனர். அவற்றின் மதிப்பு சுமார் 14.6 மில்லியன் ரிங்கிட் என ஸ்லாங்கூர் போலீஸ் தலைவர் டத்தோ ஷசேலி கஹார் இன்று காலை நடத்திய செய்தியாளர் சந்திப்பில் கூறினார். முதல் சம்பவத்தில் ஒரு பெண் உட்பட 4 வெளிநாட்டவர்கள் கைதாகினர். 20 முதல் 30 வயதுக்குட்பட்ட அவர்களிடமிருந்து 116.3 கிலோகிராம் கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டது. மார்ச் 3ஆம் தேதி நிகழ்ந்த 2வது சம்பவத்தில் கோம்பாக்கில் ஒரு உள்ளூர் ஆடவரும் வெளிநாட்டவரும் கைது செய்யப்பட்டனர். அவர்களிடமிருந்து 105.1 கிலோகிராம் ஷாபு பறிமுதல் செய்யப்பட்டதாக ஷசேலி தெரிவித்தார். இச்சம்பவங்கள் 1952 அபாயகர போதைப்பொருள் சட்டத்தின் கீழ் விசாரணைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளன. சமூக அமைதியை காக்க போதைப்பொருள் கும்பல்களுக்கு எதிராக தொடர்ந்து கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் திட்டவட்டமாக கூறினார். எல்லார் நம்பிக்கையும் நிறைவேறணுங்கிறது தான் ஏன் பிரார்த்தனை. Z Black 3-in-1 ஊதுபத்தி, அசல் 3-in-1 ஊதுபத்தி. பிரார்த்தனை கைகூடும். 6 ஆண்டுகளுக்கு முன்னர் திரங்கானு டுங்கோனில் SPM பரீட்சார்த்த தேர்வின் போது உள்ளாடைக்குள் ஐபோன் கைபேசியை மறைத்து வைத்த மாணவி தன்னை கையும் களவுமாக பிடித்த ஆசிரியர்களுக்கு எதிராக தொடுத்த வழக்கு தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது. SMK சூரா பள்ளியில் நடைபெற்ற இச்சம்பவம் வாழ்வியல் அறிவியல் பாடத்தேர்வின் போது ஆசிரியர்கள் நடத்திய திடீர் சோதனையில் வெளிச்சத்துக்கு வந்தது. எனினும் சோதனை என்ற பெயரில் தனது தனி உரிமையை மீறியதாக கூறி 2 ஆசிரியர்கள், தலைமை ஆசிரியர், கல்வி தலைமை இயக்குனர், அரசாங்கம் ஆகிய தரப்புகளிடம் இழப்பீடு கோரி அந்த மாணவி வழக்கு தொடுத்தார். எனினும் வழக்கை விசாரித்த கோலாலம்பூர் செஷன்ஸ் நீதிமன்றம் ஆசிரியர்கள் எடுத்த நடவடிக்கை நியாயமானது என்றும் தேர்வின் நம்பகத்தன்மையை காக்கும் பொறுப்பில் அவர்கள் இருந்தனர் என்றும் தீர்ப்பளித்து வழக்கை தள்ளுபடி செய்தது. தேர்வில் காப்பியடிக்கும் திட்டமில்லை என்றால் எதற்காக ஐபோனை உள்ளாடைக்குள் மறைத்து எடுத்துச் செல்ல வேண்டும் என்ற கேள்வியையும் நீதிபதி முன்வைத்தார். இதையடுத்து தற்போது 23 வயதான அந்த மாணவி பிரதிவாதிகளுக்கு செலவு தொகையாக 10,000 ரிங்கிட் செலுத்த வேண்டும் என்றும் நீதிமன்றம் உத்தரவிட்டது. தீர்ப்பை எதிர்த்து அந்த மாணவி உயர் நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளார். சமையலுக்கு நேரம் இல்லையா? இதோ செஃப் EG ப்ராடக்ட்ஸ். சைவமும் அசைவமும் சூடு செய்து சாப்பிட தயாரான வீட்டு சுவை. ரூம் டெம்பரேச்சரில் பாதுகாப்பாக வைக்கும் நம்பகமான உணவு. எந்த ரசாயனமும் இல்லை, எந்த பதப்படுத்தும் மருந்தும் இல்லை. ஷாப்பி, லசாடா, டிக்டாக் எங்களின் அதிகாரப்பூர்வ அகப்பக்கத்தில் இன்றை வாங்குங்கள். செஃப் EG ப்ராடக்ட்ஸ், வீட்டு சுவை உங்கள் ஓட்டத்தில். ஸ்லாங்கூர் பந்திங்கில் வழி தவறி பாதி கேட்பது போல் பாசாங்கு செய்த 2 கொள்ளையர்கள் ஒரு குத்தகையாளரிடமிருந்து டொயோட்டா ஹைலக்ஸ் 4 சக்கர வாகனத்தையும் 9,500 ரிங்கிட் ரொக்கத்தையும் திருடிக் கொண்டு ஓடினர். நேற்று முன்தினம் நிகழ்ந்த அச்சம்பவத்தில் 50 வயது குத்தகையாளரை சந்தேக நபர்கள் நெருங்கினர். வழி தவறி விட்டதாக ஒருவன் பேசிக் கொண்டிருக்கும் போது இன்னொருவன் பாராங்கத்தியை நீட்டி பாதிக்கப்பட்ட ஆடவரின் கைகளையும் கால்களையும் கட்டி போட்டுள்ளான். குத்தகையாளரின் முகத்திலும் அவர்கள் எட்டி உதைக்க அவரின் உதடு கிழிந்து போனது. பின்னர் அவருக்கு சொந்தமான கைபேசி, முக்கிய ஆவணங்கள் உள்ளிட்டவற்றையும் எடுத்துக்கொண்டு கொள்ளையர்கள் கம்பி நீட்டினர். பாதிக்கப்பட்டவர் போலீசில் புகார் செய்த நிலையில் திருடு போன வாகனம் 1 மணி நேரத்துக்குள்ளாக ஜலன் பிரிமா பூச்சம் சாலையோரத்தில் கைவிடப்பட்ட நிலையில் கண்டெடுக்கப்பட்டது. கொள்ளையர்களை போலீஸ் தீவிரமாக தேடி வருகிறது.
Colors of Indiaவின் ஜோர் பாலிவுட் பஜார் and Big India Shopping Festival 20 இருந்து 29 மார்ச் வரை The Commune Lifestyle Mall Exhibition Hall Level 1 கூலாய் ஜோரில் 100க்கும் அதிகமான பூத்களில் லட்சக்கணக்கான புத்தம் புதிய கலெக்ஷன்ஸ் மற்றும் பூத்திக் ஐட்டம்ஸ் சாரீஸ் பஞ்சாபி சூட்ஸ் லெஹங்கா அனார்கலி என ரகம் ரகமாய் விதம் விதமாய் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட்ஸ் ரசிக்க ருசிக்க உண்டு மகிழ 80% வரை சூப்பர் டிஸ்கவுண்ட் The Commune Exhibition Hall Level 1 கூலாய் ஜோருக்கு திரண்டு வாருங்கள் Big Sale Big Discounts. ஜுராஸ் பகுதியில் ஒரு காரின் பக்கவாட்டு கண்ணாடியை சேதப்படுத்திய ஆடவரை போலீசார் கண்டறிந்தனர். நேற்றிரவு மணி 8:40க்கு ஒரு நபருக்கு சொந்தமான காரின் பக்கவாட்டு கண்ணாடியை உடைப்பதை காட்டும் வீடியோ தொடர்பாக காவல்துறைக்கு ஒரு புகார் கிடைத்தது. இந்த வீடியோவை சைபஜயா வைரல் என்ற கணக்கின் உரிமையாளர் சமூக ஊடக தளமான டிக்டாக்கில் பதிவேற்றியதாக ஜுராஸ் மாவட்ட போலீஸ் தலைவர் உதவி கமிஷனர் முகமது ரோஸ்டி தாவூத் தெரிவித்தார். இந்த விவகாரம் தண்டனை சட்டத்தின் 427வது பிரிவு, தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக சட்டத்தின் 506 மற்றும் 233 ஆகிய பிரிவுகளின் கீழ் விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது. சந்தேக நபரையும் கார் உரிமையாளரையும் கண்டுபிடிப்பதற்கும் விசாரணைக்கு உதவுவதற்கும் மலேசிய தகவல் தொடர்பு மற்றும் பல்லூடக ஆணையத்திடமிருந்து டிக்டாக் கணக்கின் உரிமையாளரை அடையாளம் காண்பதற்கும் விசாரணை இன்னும் நடைபெற்று வருவதாக இன்று வெளியிட்ட அறிக்கையில் முகமது ரோஸ்டி தாவூத் சுட்டிக்காட்டினார். முன்னதாக ஹோண்டா HRV காரை ஓட்டிச் சென்ற ஒருவர் காரிலிருந்து இறங்கி மற்றொரு காரின் பக்கவாட்டு கண்ணாடியை சேதப்படுத்திய பின்னர் அவர் தனது காரை ஓட்டிச் செல்லும் வீடியோ வைரலானது. கடா பினங் பேரா மக்களே, உங்களுக்காக கலர்ஸ் ஆஃப் இந்தியா பிரம்மாண்டமாக வழங்கும் கடா பாலிவுட் பஜார் அண்ட் ஃபூடி மச்சா வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 13 இருந்து 15 மார்ச் வரை சுங்கை பத்தானி தேவன் ஹாக் டெக் சூ சுங்கைலலாம் கடாவில் 100க்கும் அதிகமான பூத்களில் லேட்டஸ்ட் அண்ட் பூட்டிக் கலெக்ஷன்ஸ் சாரீஸ் குர்தா குர்த்திஸ் பஞ்சாபி சூட்ஸ் சிறுவர்களுக்கான ஆடைகள் என அனைத்தும் உண்டு. வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவலில் 100க்கும் அதிகமான வைரல் ஃபுட் 80% வரை டிஸ்கவுண்ட். திரண்டு வாருங்கள், கொண்டாடி மகிழுங்கள். பிக் சேல் பிக் டிஸ்கவுண்ட். அமெரிக்கா, கனடா மற்றும் மெக்சிகோவில் நடைபெறவிருக்கும் உலகக்கிண்ண காற்பந்து போட்டியிலிருந்து விலகிக் கொள்ளப் போவதாக ஈரான் காற்பந்து குழு மீண்டும் மிரட்டல் விடுத்துள்ளது. உலகக்கிண்ண காற்பந்து போட்டியின் பிரிவுகளின் முதல் ஆட்டம் நடைபெறுவதற்கு இன்னும் 3 மாதங்கள் இருக்கும் வேளையில் ஈரானின் இந்த அறிக்கை வெளியாகியுள்ளது. அமெரிக்கா மேற்கொண்ட வான்வெளி தாக்குதலில் ஈரானின் உச்ச தலைவரான அயத்தொலா அலி கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து உலகக்கிண்ண காற்பந்து போட்டியை புறக்கணிக்கும் சாத்தியம் இருப்பதாக ஈரான் மிரட்டல் விடுத்துள்ளது. அந்த மேற்காசிய நாட்டை அமெரிக்க ஏவுகணைகள் தொடர்ந்து தாக்குவதால் அங்கு பதற்றம் அதிகரித்து வருவதோடு இது ஈரானிய அதிகாரிகளுக்கு சினத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்த வேளையில் ஈரானிய மகளிர் காற்பந்து அணியைச் சேர்ந்த 5 விளையாட்டாளர்களுக்கு ஆஸ்திரேலியா அரசியல் அடைக்கலம் வழங்கியதை தொடர்ந்து நிலைமை மேலும் மோசமாகியுள்ளது. அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இந்த விவகாரத்தில் தலையிட்டதை அடுத்து இந்த முடிவு எடுக்கப்பட்டது. மதிப்புமிக்க உலகக்கிண்ண காற்பந்து போட்டிக்கு ஒரு அணியை அனுப்புமா என்பது குறித்து ஈரானிய காற்பந்து சம்மேளனத்தின் தலைவர் மேடி தாஜ் சந்தேகம் தெரிவித்துள்ளார். புது தோற்றத்துடன் வந்துவிட்டது சாரதா டெக்ஸ்டைல்ஸ். பல டிசைன்களில் அனைவருக்குமான வண்ண வண்ண ஆடைகள். பிரிக்ஃபீல்ட் சென்ட்ரல் ஸ்ட்ரீட்டில் புது கிளை. உடனே வாங்க, பிடிச்சத வாங்கிட்டு போங்க.